இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போறது வந்து வேர்டுக்கு முன்னுக்கு உங்களுக்கு கீபோர்ட்ஸ்ன்ற விஷயத்த சொல்லித் தரேன். கீபோர்ட் சாதாரண எப்படி யூஸ் பண்றது, கீபோர்ட்ல என்னென்ன கீஸ் இருக்கு, அது சம்பந்தமான விஷயம். உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குறது தானே? குயிக்கா கொஞ்சம் ஆ, மைக் ஓபன் பண்ணி. விளக்குது ஓகே விளக்குது. ஓகே ஓகே. சரி. இப்ப சாதாரணமா கீபோர்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னா கீபோர்டை எடுக்க முன்னுக்கு ஃபர்ஸ்டா வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். கம்ப்யூட்டரோட ஒன் பண்ற மெத்தட் தெரியும் தானே? பவர் பட்டன் அமைக்கணும்னு ஒன்னாகும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணக்குள்ள கட்டாயமா இந்த விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கனைக்கு வந்து இருக்கு பாருங்க, ஷட் டவுன்னு சொல்லி. இந்த ஷட் டவுன் பட்டன் அமைக்கணும் தான் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகும். சரியா? அது மட்டும் இல்லாம கட்டாயமா இந்த அப்டேட்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னதுல அப்டேட் கேக்குது, அப்டேட் பண்ணாதான் அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து இப்ப வர நியூ அப்டேட்ஸ் எல்லாம் எங்களோட விண்டோஸுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இது கிளியர் தானே? ஓகே, கிளியர். இப்போ ஒரு கீபோர்டை எடுத்தோம்னு சொன்னா கீபோர்ட் தான் மெயின். ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் ஒன்று மாதிரி. கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து ரெம் அதே போல ஸ்டோரேஜ் முக்கியமோ, எங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற எங்களுக்கு கீபோர்ட்ன்றது ஒரு ஹார்ட் மாதிரி. ஏன்னு சொன்னா கீபோர்ட் இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு எல்லா வேலைகளையுமே செஞ்சு கொள்ளலாம். அதனால அந்த கீபோர்ட்ல இருந்து நாங்க டெஸ்ட்டை பார்ப்போம். கீபோர்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்றது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு விஷயத்த வந்து ஃபெஸ்டா வந்து பார்க்கல வந்து இப்ப நாங்க எடுத்தோடனே வேர்டை படிப்பிச்சோன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ல வந்து அந்த விஷயங்கள் மட்டும் விளங்க முதல்ல உங்களுக்கு சரியா டைப் பண்ண சரி தெரியாம இருக்கும். இப்ப நீங்க டைப்ல ஃபெஸ்ட்ல இருந்தே டைப்பிங்கை சரியா செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்ப சரி. ஃபெஸ்டோட வந்து ஒரு தடையா இருந்தது வந்து டைப்பிங். அந்த தடையை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு வந்து வேர்ட்ஸ்ன்ற ஒரு பாடத்தை படிப்போம். அது மாதிரி ஒரு இதா நாங்க பிளாக்ஸை கிளியர் பண்ணிட்டு போவோம். சரியா? அப்ப ஒரு கீபோர்ட் எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து நிறைய கீஸ் இருக்குது. சரியா? இப்ப சாதாரணமா இப்ப இந்த சைட்ல இருந்து வருவோம்னாங்க, இது வந்து நம்பரிங் கீபோர்ட், நம்பரிங் கீபேட். சரியா? இதுல என்னன்னு சொன்னா இந்த நம்பர் லாக்னு சொல்லி ஒரு கீ ஒன்று இருக்குது. சரியா? இந்த நம்பர் லாக்னு சொல்லி இருக்கிற கீ வந்து ஒரு டைம் நாங்க கிளிக் பண்ணோம்னு சொன்னா இவர் வந்து லொக் ஆகிருவாரு. இந்த நம்பர்ஸ் வந்து லொக் ஆகிருவாரு. அப்ப நாங்க என்ன மாதிரி நம்பர் டைப் பண்ணோம்னு சொன்னா அவரை டைப் பண்ண இயலாது. ஏன்? இந்த இடத்துல அவரு இந்த நம்பர் லொக்ன்ற உள்ளவரை கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த நம்பரை வந்து இனி இந்த நம்பர்ஸ் எதை கிளிக் பண்ணாலுமே அவரு வந்து ஒன்றுமே காட்ட மாட்டாரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி லொக் பண்ணி இருக்கிறோம். இவரை அன்லாக் பண்ணணும்னா இன்னொரு தடவை இந்த நம்பர் லொக்ன்றவரை கிளிக் பண்ணினா இந்த கீபோர்ட்ல மறுக்க எங்களுக்கு நம்பர்ஸை டைப் பண்ண இயலும். இது கிளியரா? இதுல டவுட்ஸ் இருக்குதா? இல்ல, ஓகே, ஓகே. கிளியர். இன்னொருத்தர் மன்னிக்கிறாரு. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப ஓகே. வந்து நாங்க இப்ப பார்க்க போறது வந்து இப்ப பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்ட். கட்டாயமா நான் உங்களுக்கு இது பாடம் தொடங்க முன்னே சொல்லணும். ஒரு நோட் புக் ஒன்று கையில வச்சுக்கோங்க, அதோட பென்னோடும் கையில வச்சுக்கோங்க. அப்பப்போ படிச்சு தரது அப்பப்போ நோட்ஸ் எடுங்க. நான் நோட்ஸ் தர மாட்டேன், நீங்களா நோட் எடுக்கணும். நோட் எடுத்துட்டு கடைசியா நீங்க எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி கடைசியா உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்டோட சர்டிபிகேட் தரக்குள்ள அதையும் நான் வந்து நோட்டையும் பார்ப்பேன். அதனால இப்ப இருந்தே நோட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னு சொன்னா இதுக்கு நான் நோட் தரது இல்லை, நானே எல்லாத்தையும் தந்தேன்னு சொன்னா உங்களுக்கு தேடி படிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் மிஸ் ஆகும். அதனால அப்பப்போ செய்யறதுகளை அப்பப்போ நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. சரி. பார்ட்ஸ் ஆஃப் கீபோர்ட்ல வந்து இப்ப ஃபர்ஸ்டா பார்த்தது வந்து நம்பரு கீப்பர்ன்றது. இதுல வந்து இந்த நம்பருக்கு ஒன் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே லொக் ஆகிரும். சரியா? அதே மாதிரி இதை வந்து அன்லாக் பண்ணணும்னா இந்த நம்பர் லொக்க இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இந்த கீபோர்ட்ல வந்து நம்பர் ஆப்ஷன் ஒன்று வந்ததுக்கு காரணம் வந்து சாதாரணமா இப்ப இங்கனைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கு. ஆனாலும் இந்த நம்பர்ஸ் விட இப்படி வந்து இப்ப சம்டைம்ஸ் ஷிஃப்ட் எல்லாம் கிளிக் பண்ணி இப்படி யூஸ் பண்ணணும். இப்படி செய்யறதை விட எங்களுக்கு வந்து இது மூலியமா யூஸ் பண்றது வந்து குயிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மெட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் செய்யணும்னு சொன்னா எக்ஸல் ஷீட்டுக்கெல்லாம் மெயினா
நாங்க இந்த நம்பர்ஸ்ன்ற இதுல தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது கிளியர் தானே? நம்பரிங்கிற பார்ட். அடுத்து வந்து பார்க்க போறது இந்த கர்சர் கீஸ். கர்சர் கீஸ்ன்றது வந்து இது என்னதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது. இப்ப நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த பனி ஏரோ இருக்குதுன்னு கீழே உள்ள ஏரோ அதை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்ப நான் வந்து இங்கே கர்சரை வைக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு கர்சர்ன்னு சொல்றது வந்து மவுஸை கொண்டு போயிட்டு நான் எங்கனே கிளிக் பண்றேனோ அங்கனைக்கு ஒரு கோடு ஒன்று வருவார். அவரை தான் கர்சர்னு சொல்றது. சாதாரணமா மவுஸுக்கும் நான் மவுஸ் பாயிண்ட்டுக்கும் வந்து நாங்க சொல்லுவோம் கர்சர் சொல்லி. சரியா? இப்ப நான் இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நான் இப்ப எரோ கீ பனியுள்ள எரோ கீ அப்படின்னா இந்த கீயை பிரஸ் பண்ண போறேன். சரியா? இந்த கீயை பிரஸ் பண்ண போறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த இது கீழே வச்சுட்டு அந்த பனியுள்ள இறக்கி எரோ கீயை கிளிக் பண்ணா அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அதே மாதிரி நான் லெஃப்ட் சைடு எரோ கீயை ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னா அவர் லெஃப்ட் சைடுக்கு போறாரு. அதே மாதிரி ரைட் சைட்ல எரோ கீயை கிளிக் பண்ணேன்னு சொன்னா ரைட் சைடுக்கு போறாரு. அதே மாதிரி மேல அப் அப் எரோ கீன்னு சொல்றேன். இந்த இவரை வந்து நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா இப்ப நான் இன்னைக்கு கே கிட்ட வச்சுட்டு இவரை கிளிக் பண்ணேன்னு சொன்னா இந்த மேல போறாரு. சரியா? எரோ கீஸ்ல வந்து சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கர்சரையோ இல்லாட்டி என்னமோ ஒரு இமேஜ் ஒன்று நாங்க ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி இமேஜ் எல்லாம் பாக்குறோம்னு சொன்னா இந்த கர்சர் கீஸை வச்சு நாங்க வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்க இந்த நேரம் மவுஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. மற்ற ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று நாங்க மவுஸ் ஒன்று யூஸ் பண்ணாமையே இந்த கீபோர்டை வச்சே நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சரியா? ஆனாலும் நாங்க இந்த மவுஸை வந்து கொஞ்சம் ஈஸிக்கு தான் நாங்க இது கொண்டு வந்து இருக்கிறோம். ஆனா கீபோர்ட்ல செய்யற அதை விட ஈஸி நல்லா பிராக்டிஸ் பண்ண ஒரு ஆளுக்கு. சரியா? இது கிளியர் தானே? கர்சர் கீஸ் கிளியர் எல்லாத்துக்கும்? சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது இந்த என்டர் கீ. இந்த என்டர் கீல வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. சாதாரணமா இப்ப பாருங்க இந்த என்டர் கீ வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற என்டர் கீ உங்களோட கீபோர்ட்ல நான் இப்ப சொல்லக்குள்ளே நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்டர் கீ எங்கனைக்கு இருக்குன்னு பாருங்க. சரியா? பார்த்துட்டு அதே மாதிரி இப்ப பாருங்க நான் இனி கர்சரை வைக்கிறேன். ஃபாஹின் சாரி என்ற இடத்துல நான் கர்சரை வச்சுட்டு என்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். அவர் வந்து கர்சரை பணியை கொண்டு வந்துட்டாரு. அப்படின்னா ஒரு லைன் விட்டு கர்சரை பணியை எடுத்துட்டு வந்துட்டாரு. என்டர்ன்ற கீழே வந்து ஆஹ் ஒரு லைனை வந்து ஒரு லைனுக்கு கீழே எடுத்துட்டு வாரது. அது மட்டும் இல்லாம இப்ப நாம சொல்லுவோமே என்னத்தையாவது சேவ் பண்ண போக்கல இது சேவ் பண்ண எஸ்ஸா நோவான்னு கேட்கும். அப்ப நாங்க வந்து அந்த இடத்துல வந்து இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இது சொல்றேன். கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ண போறேன். கொஞ்சம் வேகம் நான் எங்க சரி. இந்த இடத்துல வந்து நான் இப்படி ஃபைல் ஒன்று டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். பாருங்க இவர் சேவ் ஆப்ஷனை கேட்கிறாரு. அப்ப இந்த சேவ் ஆப்ஷனுக்கு நான் இன்னைக்கு கிளிக் பண்ணாம ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நீ ப்ளூ கலர்ல இவர் செலக்ட் ஆகிருக்காரு. அப்ப நான் என்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணேன்னா இவரே சேவ் ஆவாரு. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னு சொன்னா என்டர் கீன்றதுல நாங்க ஒரு ஒரு இன்னொரு விஷயம் வந்து மல்டிபிள் யூசிங்ஸ் இருக்குது. அப்படின்னா மல்டிபிள் பயன் இருக்குது, நிறைய பயன் இருக்குது அந்த என்டர் கீவேர்ட்ல. சரியா? அப்ப என்டர்ங்கிறது ஒன்னாவது வந்து ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு கொண்டு போறதுக்கு என்டர் இதை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்னத்தையாவது சேவ் பண்ண என்னமோ நோட்டிபிகேஷன் வந்து ஓகே ஓ நோ அது மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு என்டரை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்டர்ல. இப்பைக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஃபுல் விஷயங்களை செஞ்சு கொள்ள இயலும். சரியா? அப்ப என்டர் கீபோர்டும் ஓகே, என்டர் கீயும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து நாம பார்க்க போறது இந்த லே அவுட் கீஸ். இந்த லே அவுட் கீஸ் லே அவுட் கீஸ்ல என்னன்னு சொன்னா இதுல ஸ்பேஸ் பார் ஒன்று வராது. சரியா?
லேஅவுட் கீஸ்ல ஸ்பேஸ் பார் ஒருத்தர் வராரு. இந்த ஸ்பேஸ் பார்ல என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப ஒரு வாக்கியத்தை இப்படி டைப் பண்ணிட்டு போறோம். டைப் பண்ணிட்டு போக்குள்ள எங்களுக்கு ஸ்பேஸ் ஒன்று வரது இல்லை. அப்ப அந்த ஸ்பேஸ் அடிக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம், இந்த ஸ்பேஸ் கீன்னு சொன்னா எங்க கீழே உள்ள கீபோர்ட்ல உள்ள நீட்டமான கீ தான் இந்த ஸ்பேஸ் கீ. இதுக்கு சொல்றது வந்து ஸ்பேஸ் கீன்னு சொல்லி, சரியா? அப்ப நாங்க என்னமாவது ஒரு நிறைய இதை டைப் பண்ணிட்டு போறோம். எங்களுக்கு இடைவெளி ஒன்று வேணும்னு சொன்னா இந்த ஸ்பேஸ் கீயை எத்தனை டைப் பண்றோமே அத்தனை டைப் ஸ்பேஸ் விழுவாரு. இது ஓகே, இது கிளியரா? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு. Clear, sir. ஓகே. அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து இந்த எல்பாபெட் கீன்னு சொல்றது ஏ டு இசட், ஏபிசிடி இல்ல வந்து இசட் வச்சு. இப்ப அது வந்து சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். நாங்க சாதாரண என்னமோ லெட்டர்ஸ் அதுகள் டைப் பண்ணதுக்கு அந்த கீஸை வச்சு தான் நாங்க டைப் பண்ணுவோம். இது கிளியர் தானே? இதுல இருந்து டவுட்ஸ் இல்ல தானே? எல்பாபெட் கீழ ஏ டு இசட் இருக்கிறது கிளியர் அது? Sir. ஓகே, இந்த எல்பாபெட் கீயும் ஓகே தான். அடுத்து நம் நான் சொன்ன மாதிரி நம்ம கீஸ் ஆல்ரெடி நாங்க இந்த சைட்ல பார்த்து இருக்கிறோம். இந்த சைட்ல நம்ம கீஸ் பார்த்து இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப இன்னொரு சைட்லயும் இருக்கு. இந்த மேலால வந்திருக்கு நம்ம கீஸ். சாதாரணமா இப்ப ஒரு ஆஃபீஸ்ல வந்து வேர்ட் டாக்குமெண்ட் கூட யூஸ் பண்றவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கூட நம்பர் கீ வந்து சாதாரணமா நிறைய யூஸ் ஆகாது. அப்ப எங்களுக்கு வந்து மெயினா யூஸ் ஆகுறது இந்த அல்பாபெட் கீயோட இந்த செக்ஷன் மட்டும்தான் வேர்ட் சம்பந்தமான விஷயங்கள் செய்யறாங்க உங்களுக்கு, சரியா? அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த செட் இருந்தாலே போதும், சாதாரணமா எல்லாத்தையுமே செஞ்சிருவாங்க. அப்ப அவங்க எல்லாம் நம்பர்ஸை வந்து இந்த இது மூலியமா தான் போடுவாங்க. அங்க நம்பர்ன்ற இந்த தனி செக்ஷன்ல மிச்சம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அதுக்காக வேண்டிதான் அவங்க இந்த சைட்லயுமே நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷனை கீபோர்ட்ல எங்களுக்கு தந்து இருக்காங்க, சரியா? நம்பர்ஸ்ல வந்து இதை வந்து எப்படி சும்மா நம்பர்ஸ் அடிக்கிறேன்னு சொன்னா, இப்ப நான் சும்மா பாருங்க, இன்னைக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு 1 கொடுத்தா வருது, சரியா? அப்ப இன்னைக்கு வந்து டிஃபால்ட்டா நீங்க நம்பர்ஸ் டைப் பண்ணீங்கன்னாலே அவர் வந்து நம்பர் அன்னைக்கு விழுந்துடுறாரு, சரியா? இது கிளியர் தானே? நம்பர் ஸ்கீம் ஓகே. அப்ப அடுத்து வந்து முக்கியமான கீஸ் 2. இப்ப நீங்க சாதாரணமா இந்த பேக் ஸ்பேஸ் கீக்கும் அதே மாதிரி எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன் இதில் முடிச்சிட்டு. இந்த பேக் ஸ்பேஸ் கீக்கும் அதே மாதிரி டிலீட் கீன்னு சொல்லி இருக்குது கீபோர்டில், சரியா? உங்களோட கீபோர்டை பாருங்க. பார்த்த உடனே அதுல வந்து பேக் ஸ்பேஸ் கீனும் இருக்குது, டிலீட் கீனும் இருக்குது, சரி? யாராவது மைக் ஓப் பண்ணிட்டு சொல்லலுமா? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலுமா இது ரெண்டுல உள்ள ஒட்டுமை என்னன்னு சொல்லி, இது ரெண்டுமே என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லலுமா? குயிக்கா சொல்லுங்க. பேக் ஸ்பேஸ் கீயும் டிலீட் கீயும். ஆன்சர் பிள்ளையானாலும் பிரச்சனை இல்லை. நாங்க எங்களுக்குள்ளதான் ஆன்சர் பிள்ளையான பிரச்சனை இல்லை. மைக்கோ ஒன் பண்ணிட்டு சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. டிலீட்ன்ற கீயை வந்து சரி, பேக் ஸ்பேஸும் தேவையில்ல. டிலீட்ன்ற கீயை வந்து நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? நாங்க தவிர ஏதாவது ஸ்பேஸ் டைப் பண்ணிட்டோம்னா அதை delete பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான். வேற யாராவது 11 ஐடியா இருக்கா? இப்ப இது நான் ஆன்சர் பண்ணது பிரியங்கா தானே? பிரியங்காவா பிரியாவா? பிரியங்கா சார். ஓகே, பிரியங்கா. பிரியா சொல்லுங்க பாப்பா. இந்த பேக் ஸ்பேஸ் கீயும் டிலீட் கீயும் என்னத்துக்கு யூஸ் பண்றோம்? உங்களுக்கு இது தெரியாட்டியும் பரவாயில்ல. இது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம் எங்களுக்கு. சரி.
இதுல என்ன யூஸ் பண்றேன்னு சொன்னா பேக்ஸ்பேஸ் கீயும் delete கீயும் யூஸ் பண்றது வந்து நாங்க என்னத்தையாவது டைப் பண்ணினோம்னா அதை வந்து delete பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த பேக்ஸ்பேஸ் கீயும் delete கீயும். அது மட்டும் இல்லாம delete கீயை வந்து நாங்க என்னமோ டாக்குமெண்ட் ஒன்றுல இது மாதிரி டாக்குமெண்ட் ஒன்றுல நான் இப்ப டாக்குமெண்ட்ல வந்து இப்படி டாக்குமெண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். சரி, இந்த டாக்குமெண்ட்ல வந்து என்ன தேவை எனக்கு delete பண்ணணும்னு சொன்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு delete பட்டனை கிளிக் பண்ணினா delete ஆகிடும். சரியா, delete வந்து அதுக்காக வேண்டிய யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேக்ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்றது வந்து கட்டாயமா ஒரு லெட்டர் ஒன்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் delete பண்றதுனா மட்டும்தான் பேக்ஸ்பேஸ் யூஸ் பண்றது. சரியா, அப்ப கட்டாயமா நீங்க நோட் எழுத போல delete கீக்கு என்னத்துக்காக வேண்டி யூஸ் பண்றோம், பேக்ஸ்பேஸ் கீ வந்து என்னத்துக்காக யூஸ் பண்றோம்ன்றத கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது கிளியர் தானே? இப்ப நான் அதுலயும் வந்து டிஃபரெண்ட் இருக்குது. இது கிளியரா? இப்ப சொல்லி தந்த விஷயம் கிளியரா? குயிக்கா சொல்லுங்க. கிளியரா? ஓகே ஓகே, சரி. இப்ப இந்த ரெண்டு இதுலயுமே டிலீட்லயும் பேக்ஸ்பேஸ்லயுமே அதுலயுமே ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டுமே யூஸ் பண்றது வந்து ஒரு விஷயம், ஒரு வேர்டை வந்து வேர்டை delete பண்றதுக்கு, வேர்டில் ஒரு டெக்ஸ்டை வந்து delete பண்றதுக்கு. அப்ப அதுலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் பேக்ஸ்பேஸை யூஸ் பண்றேன். சரியா, பேக்ஸ்பேஸ் பேக்ஸ்பேஸை யூஸ் பண்றேன். இப்ப நான் டைப் பண்ணிட்டு போறேன். அதே மாதிரி இங்கிட்ட வந்து delete பட்டனை யூஸ் பண்ண போறேன். சரியா, அதுக்கும் சும்மா டைப் பண்ணிட்டு இப்ப நான் இந்த இடத்துல வந்து பாருங்க, நான் H கிட்ட வந்து கர்சரை வைக்கிறேன். சரியா, H கிட்ட கர்சரை வச்சுட்டு பேக்ஸ்பேஸ்ன்ற இடத்துல H கிட்ட கர்சரை வச்சுட்டு அந்த பேக்ஸ்பேஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். பாருங்க என்ன delete ஆகுதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. H வந்து delete ஆகிட்டாரு. நான் கர்சர் எங்க வச்சேன்? Hக்கு பின்னுக்கு வச்சேன். அவர் வந்து பின்னாடி உள்ளதை delete பண்ணிட்டாரு. இது கிளியரா? கிளியரா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் பேசுங்க, இல்லாட்டி போரா போகும் கிளாஸ் எனக்கு. ஆன்சர். ஓகே, அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு, பேக் ஸ்பேஸுக்கு வந்து ஹெச்சுக்கு பின்னுக்கு நான் வச்சுட்டு கர்சரை வச்சுட்டு பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோடனே ஹெச்ன்றவர் இல்லாம ஆகிட்டார். அப்படின்னா ஹெச்சுக்கு பின்னுக்கு கர்சரை வச்சா அவருக்கு முன்னுக்குள்ளவர் delete ஆகுறாரு, பேக் ஸ்பேஸ் delete ஆகுறாரு. இப்ப delete பட்டனை அதே மாதிரி ஒரு வேர்ட்ல முன்னுக்கு கர்சரை வச்சுட்டு இந்த இடத்துல ஜேக்கு பின்னுக்கு நான் கர்சரை வச்சுட்டு delete பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப என்ன ஆகுறாரு, ஜே delete ஆகல, அவருடைய வலது பக்கம் உள்ளவர் delete ஆகினாரு. பேக் ஸ்பேஸ்ல வந்து கர்சர் எங்க இருக்குதோ அவருடைய இடது பக்கம் உள்ளவர் delete ஆவாரு. டிலீட்ல வந்து கர்சர் எங்க இருக்கிறோ அவருடைய வலது சைடு வந்து delete ஆவாரு. இது கிளியரா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? நீங்க கொஞ்சம் அடிக்கடி பேசினா தான் எனக்கும் வந்து குயிக்கா அந்த செஞ்சுட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம உங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப கிளியர் பண்ணிட்டு போயிடும். அதனால கொஞ்சம் எல்லாம் மைக் ஓபன் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேசுங்க. அப்ப எனக்கு குயிக்கா செஞ்சுட்டு போயிடும். இது கிளியர் தானே அப்ப எல்லாத்துக்கும்? கிளியர் சார். ஓகே, சரி. அடுத்து வந்து நாங்க பார்க்க போறது இந்த ஷிஃப்ட் கீ. ஷிஃப்ட் கீ வந்து முக்கியமான கீ. அவர் வந்து நிறைய வேலைகளுக்கு யூஸ் ஆவார் இந்த ஷிஃப்ட் கீ. இந்த ஷிஃப்ட் கீ யூஸ் ஆகுறது என்னத்துக்குன்னு சொன்னா, எக்ஸாம்பிள் படி இப்ப எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் இப்போ இப்ப நான் சும்மா டைப் பண்ணிட்டு போக்கல எல்லாமே சிம்பிள் லெட்டர்ல வராது. சரியா, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பிரியான்னு சொல்றேனே, பிரியா. இப்படி பிரியான்றவரை நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோன்னே எல்லாம் சிம்பிளா இருக்கிறாரு. இதே எனக்கு வந்து அவரை ஃபுல்லா கேபிட்டலா வரணும்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்,
ஷிஃப்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு அதோட பீன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி பி, அதே மாதிரி ஷிஃப்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆர்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி ஒரேடியா கிளிக் பண்ணணும் ரெண்டையும். அப்படி எங்களுக்கு ஒரு சிம்பிள் லெட்டரை கேபிட்டல் ஆக்கையும் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரோட சிம்பிளை மாத்துறதுக்குமே இந்த ஷிஃப்ட்ன்ற விஷயம் வந்து யூஸ் ஆகாது. இது கிளியரா? சாதாரணமா கேபிட்டல் லெட்டர் ஷிஃப்ட்டுக்கு நீங்க நோட் ஒன்று போட்டுக்கொள்ள வேண்டாம். ஷிஃப்ட்டுக்கு வந்து நீங்க நோட் ஒன்று போட்டுக்கொள்ள வேண்டாம். கேபிட்டல் லெட்டர் ஒன்று டைப் பண்றதுக்கு நாங்க ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இங்கால ஒரு லெட்டரை கிளிக் பண்ணோம்னு சொன்னா ரெண்டையுமே ஒரேடியா கிளிக் பண்ணோம்னு சொன்னா இப்ப நான் எனக்கு ஆர் வந்து கேபிட்டல்ல வரணும்டா ஷிஃப்ட் கீயும் ஆர் கீயும் ஒரேடியா ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கேபிட்டல் லெட்டரா மாறும். இது கிளியர் தானே? Clear, sir. ஓகே. அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் கீல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு வந்து பாருங்க இன்னும் ஒண்ணுக்கு இந்த நம்ம ஒன் உள்ள இடத்துல வந்து இன்னொரு குறியீடு ஒண்ணு இருக்கு. சரியா? இந்த குறியீடை வந்து நீங்க சும்மா ஜஸ்ட் இந்த ஒன் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த குறியீடு வராது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குமே இந்த குறியீடை நீங்க எடுக்கணும்னு சொன்னா இப்போ ஒரு கீழே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம இது வேர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா வேர்டோ சிம்பிள்ஸோ எது இருந்தாலும் அதுக்கு வந்து கட்டாயமா ஷிஃப்ட் கீயையும் இந்த ஒன் கீயையும் பிரஸ் பண்ணாதான் இந்த குறியீடு வருவாரு. சரியா? இப்படி ஒரு டொட்டில இந்த குறியீடு வராரு. சரியா? இது கிளியரா? இதுல டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? பயமில்லாம கேளுங்க, நான் இன்னொரு டிப்ஸ் சொல்லி தரேன். Sir, ஓகே. உங்கள்ட்ட லெஃப்ட் இப்போ இருந்துச்சுன்னா ஈஸியா வச்சு செஞ்சு பார்க்கலாம் உங்ககிட்ட. சரியா? எப்படின்னு சொன்னா இப்ப எனக்கு வந்து இந்த ஹேஷ் குறியீடை எடுக்கணும். இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த இடத்துல வந்து நான் ட்ரீன்ற ஒன்றை போட்டேன். சரி, இப்ப சும்மா ஹேஷ் குறியீடு உள்ள அந்த இடத்த கிளிக் பண்ணேன்னு சொன்னா 3 தான் விழுவுறாரு. சரியா? இவரையே நான் என்ன செய்யறேன், இந்த ஷிஃப்ட்ன்ற கீயையும் அந்த 3ன்ற கீயையும் நான் டைப் பண்ணேன்னு சொன்னா ஹேஷ் ஆகுறாரு. சரியா? அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் பண்றதுக்கு ஷிஃப்டையும் எங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ 6 லெட்டர் வேணும் இது ரெண்டு ஒன்று அமைக்கினா கேபிட்டல் ஆர் வரும். அதே மாதிரி இப்ப எனக்கு இந்த ஷிஃப்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஹேஷ் கீ தான் எனக்கு வேணும். இந்த ஹேஷ்டேக் உள்ள கீ தான் எனக்கு வேணும். அப்ப இந்த ட்ரீ உள்ள பட்டனை ஒரேடியா கிளிக் பண்ணேன்னு சொன்னா எனக்கு ஹேஷ்டேக்ங்க ஒரு நம்பர் ஒன்று வருவாரு. இது கிளியரா? நம்பர்ல சிம்பிள் ஒன்று வருவாரு. விளங்க இல்லையா? இன்னொரு விளங்க பார்த்தவா? இல்ல sir, clear, sir. ஓகே. லெவன் எப்படி? லெவன் பிரியா 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 கிளியரா? இன்னொரு Clear, sir. ஓகே. டவுட் இருக்க மாதிரி இருக்கு பேசுற இதுல மாடல்ல பார்த்தா. டவுட்ஸ் இருக்கா? ஆமா சார். அப்ப- ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு குறியீடு வருமா இல்ல சார்? இல்ல இல்ல இது வந்து நீங்க நம்பர் இல்ல, நம்பருக்கு வந்து நீங்க சும்மா டைப் பண்ணாலே நம்பரை இதாக்கலாம். நம்பரை வந்து நீங்க இந்த சைட்ல வேணாலும் நம்பர்ஸை டைப் பண்ணலாம். ஆனா இந்த குறியீடுகளை மட்டும் இந்த ஏ அப்படின்னா ஹேஷ் இந்த டாலர் மார்க் இந்த சதவீதம் இந்த குறியீடுகளை எடுக்கிறேன்னு சொன்னா கட்டாயமா ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த குறியீடு எந்த நம்பர்ல இருக்கோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ரெண்டே ஒரேடியா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த குறியீடு உங்களுக்கு வரும். அது கிளியரா? கிளியர் சார். ஓகே. இதெல்லாம் கட்டாயமா நோட் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் தேவை. அதுக்கு பிறகு தான் மற்ற வேலைகளை தொடங்கலாம். சரியா? ஓகே. அப்ப ஷிஃப்ட்ல வந்து 2 யூசேஜ் இருக்கு. ஒன்னாவது வந்து உங்களுக்கு இது மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னா இந்த ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதுல என்ன உங்களுக்கு குறியீடு வேணுமோ அவரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படி வருவாரு. அதே மாதிரி ஒரு லெட்டரோட கேபிட்டலுக்கு மாத்தணும்னு சொன்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த லெட்டரை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து கேபிட்டலா மாறிடுவாரு. ஓகே.
அடுத்து வந்து பார்க்க போறது வந்து இந்த கேப்ஸ் லாக். கேப்ஸ் லாக் இதுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்களா தெரியுமா? இந்த கேப்ஸ் லாக். சரி, கேப்ஸ் லாக்ன்றது என்னத்துக்குன்னு சொன்னா இப்ப நாங்க சொல்லுவோமே ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தந்திருக்காங்க, இல்லாட்டி ஒரு கன்ஃபர்ம்ல ப்ரொஜெக்ட் ஒன்று தந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, சரி அவனோட வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க எனக்கு லெட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க, அந்த லெட்டர் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லி தந்த மாதிரி ஷிஃப்ட் பட்டன் அமைக்கிட்டு ஏ, அது மாதிரி ஷிஃப்ட் பட்டன் அமைக்கிட்டு பி, ஷிஃப்ட் பட்டனை அமைக்கிட்டு ஏ, அதே மாதிரி ஷிஃப்ட் பட்டனை அமைக்கிட்டு பி, அப்படி எல்லாத்தையுமே அந்த ஷிஃப்டே கிளிக் பண்ணி கேபிட்டல் லெட்டர்ஸ் எடுக்க போனா எவ்வளவு லேட் ஆகும். அதுக்கு தான் இந்த கீபோர்ட்ல வந்து கேப்ஸ் லாக்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. சரியா? இந்த கேப்ஸ் லாக்ன்ற விஷயம் வந்து என்னத்துக்கு வரணும்னு சொன்னா, இந்த கேப்ஸ் லாக்ன்ற விஷயம் வந்து என்னத்துக்குன்னு சொன்னா, நான் ஜஸ்ட் என்னமாவது இப்ப எனக்கு எல்லாம் ஃபுல்லாவே கேபிட்டல்ல வேணும்னு சொன்னா இந்த கேப்ஸ் லாக்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். சரியா? கேப்ஸ் லாக்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நான் சும்மா நீங்க டைப் பண்ணி பாருங்க, எல்லாமே கேபிட்டலா வருது. சரியா? முதல்ல அந்த ஷிஃப்ட்டும் வந்து என்னமோ கேபிட்டல் லெட்டர், ஒரு லெட்டரை மட்டும் நான் வந்து கேபிட்டல் ஆக்கணும்னு சொன்னா ஷிஃப்ட்டும் அந்த லெட்டரையும் ப்ரெஸ் பண்றேன். இல்ல எனக்கு எல்லா லெட்டரும் கேபிட்டலா வரணும்னு சொன்னா அந்த கேப்ஸ் லாக்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே அவரு கேபிட்டல் ஆகிறாரு. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரும், இவரை எப்படி சிம்பிள் ஆக்குறதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கேப்ஸ் லாக்ன்ற பட்டனை இன்னொரு டிப் கிளிக் பண்ணணும். அப்படின்னு சொன்னா கேப்ஸ் லாக்ன்றத ஆஃப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது சிம்பிள் லெட்டர்ஸ்ல வந்துடும். இது கிளியரா? சார் கிளியர். ஓகே, மற்ற ரெண்டு பேர் 11 பிரியா? Clear, sir. ஓகே, சரி. அடுத்து பார்க்க போறது வந்து இந்த டேப் கீ. இந்த டேப்ன்ற இந்த கீ. சரியா? இந்த டேப்ன்ற கீ என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா, இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல கர்சரை வைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் கிட்டே நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எனக்கு எச்சுக்கு முன்னுக்கு வந்து நான் கர்சரை வச்சுட்டு இந்த டெப்ன்ற கீயை நான் கிளிக் பண்றேன். சரியா? இவர் என்ன ஆகுறாரு, ஸ்பேஸ் கீழ உள்ள மாதிரியே தான் இவர் என்ன செய்யறாருன்னா, ஸ்பேஸ் கீழ இப்படி நான் ஸ்பேஸ் ஒன்று கிளிக் பண்ணேன்னு சொன்னா அவரு வந்து ஒரு லைன் தள்ளி தான் வராரு. ஆனா ஒரு டெப்ன்றதை கிளிக் பண்ணேன்னு சொன்னா அவர் ஒரு பெரிய ஒரு 10 லைன் மாதிரி தள்ளி அவரு ஸ்பேஸ் தாராரு. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் மறக்க இன்னொரு டிப் சொல்லி காட்டுறேன். இன்னைக்கு வந்து இந்த எஸ் கிட்ட வந்து எனக்கு ஸ்பேஸ் ஒன்று வரணும், ஒரு ஸ்பேஸ் வரணும்னு சொன்னா இந்த கிளிக், இந்த ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்றேன். ஸ்பேஸ் பார்னா உங்களோட கீபோர்ட்ல உள்ள நீட்டமான கீ உள்ள பார் தான் ஸ்பேஸ் பார். சரியா? அதை கிளிக் பண்றேன் ஒன் டைம், அப்ப ஒரு ஸ்பேஸ் வந்துட்டாரு. அதே மாதிரி நான் இப்ப என்ன செய்யறேன், மறுக்க அதை பேக் பண்ணிட்டு இந்த டெப் கீன்றத யூஸ் பண்றேன். பாருங்க பாருங்க, ஒரு 5 6 லைன் மாதிரி தள்ளி ஒரு இடைவெளி ஒன்று விட்டுட்டாரு. அப்ப இந்த டெப் கீ என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு தெரியுமா? இப்ப இந்த டெப் கீ என்னத்துக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியுமா? இது என்னத்துக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியுமா? கிளியரா இது? சார். ஓகே, மற்ற ரெண்டு பேரும் 11 11 யாருங்கட பிரியா? கிளியரா இது? இல்லாட்டி இன்னொரு டிப் சொல்லி தரவா? குயிக்கா சொல்லுங்க, மைக் ஒன் பண்ணிட்டு. Clear, sir. சரி. அடுத்து வந்து நாங்க இந்த யூஸ் பண்றது இந்த எஸ்கேப் கீ. இங்க ரெட் கலர்ல இருக்கு மேல இந்த எஸ்கேப் கீ. எஸ்கேப் கீ சாதாரணமா யூஸ் பண்றது, எஸ்கேப்னு சொல்றது வெளியாகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம், கேன்சல் ஓ எக்ஸிட்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன் பாருங்க, நான் இப்ப ஒரு பிரசன்டேஷன் ஓபன் பண்ணி இப்படி ஃபுல் வியூல போட்டுக்கொள்றேன்.
இப்படி ஃபுல் வியூவில். ஓகே சார். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இதை வந்து ஃபுல் வியூ போட்டு கொள்றேன். ஃபுல் வியூ போட்டோன்னு பாருங்க. சரி, இப்படி ஃபுல் வியூ போட்டு இருக்கிறேன். சரியா? இப்ப இவரை வந்து எனக்கு வெளியாக்கணும். இப்ப இப்படி இருந்தோடனே எனக்கு வந்து பேக் பண்ண மேலாது ஒன்றும் செய்யலாது. இதுல இருந்து நான் வெளியே போகணும்னு சொன்னா அப்படின்னு சொன்னா நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பாக்குறேன்னு சொல்லுங்களே. யூடியூப்ல வீடியோ ஒன்று பாக்குறேன்னாலும் சரி, நம்ம இமேஜ் ஒன்று இப்படி ஃபுல் ஸ்கிரீன் போட்டு பாக்குறேன்னாலும் சரி, அப்ப நீங்க இந்த இஎஸ்சின்ற கீபோர்ட்ல அந்த மேலேயே வலது பக்கத்துல தொங்கல்ல இருக்கிற இஎஸ்சின்ற கீ அமுக்கினீங்கன்னு சொன்னா அவரு வெளியே ஆகுவாரு. எக்ஸிட் ஆகிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ற கீ ஒன்று தான் இந்த இஎஸ்சி, எஸ்கேப் கீ. இது கிளியரா? அப்ப இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். ஓகே, இல்ல சார். ஓகே தான். லெவன் ஓகே சார். அடுத்து வந்து நாங்க பார்க்க போறது வந்து கண்ட்ரோல் கீ. கண்ட்ரோல் கீ வந்து உண்மையாவே ஒரு முக்கியமான கீ ஒன்று. இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும் இல்ல, இந்த கீபோர்ட்ஸுக்கு சாதாரண என்ன கீயை டைப் பண்றதுக்காக இருந்தாலுமே இந்த கண்ட்ரோல் கீ வந்து மோஸ்ட் ஸ்பெஷல் கீ ஒன்று. இந்த கண்ட்ரோல் கீ வந்து உங்களோட கீபோர்ட்ல கட்டாயமா 2 இடத்துல இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த கண்ட்ரோல் கீ வந்து அடிக்கடி நாங்க யூஸ் பண்றதுக்காக எடுக்கிற ஒரு கீ ஒண்ணு இந்த கண்ட்ரோல் கீன்னு சொல்றது. சரியா? இந்த கண்ட்ரோல் கீ வந்து யூஸ் பண்றது என்னத்துக்குன்னு சொன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போவேன். சரியா? ஷார்ட் கட்னு சொல்றது வந்து நாங்க இப்ப சுத்தி செய்யற வேலையை ஒண்ணு எவ்வளவு ஈஸியா செய்யலும்ன்றத செய்யறதுக்காக வேண்டி யூஸ் பண்ற கீ ஒன்று தான் ஷார்ட் கட் கீஸ். சரியா? இப்ப நான் அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். கண்ட்ரோல் சி. சரியா? ஃபர்ஸ்டா வந்து உங்களோட கண்ட்ரோல் பட்டனோட சிடிஆர்எல் பட்டனோட பிளஸ் சி அப்படின்னு சொன்னா உங்களோட கண்ட்ரோல் பட்டனோட சிய ஒரே டைம்ல ஒரேடியா கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அவர் என்ன ஆவார்னு சொன்னா ஒரு விஷயத்த காப்பி பண்ணுவாரு. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த பிரியான்றவரை நான் பாருங்க இப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலோட சிய கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் சிய கொடுத்தாலும் கண்ட்ரோல் வின்ற ஒன்றை கொடுக்கணும் பேஸ்ட் பண்றதுக்கு. சரியா? கண்ட்ரோல் சின்றது வந்து ஒரு விஷயத்த இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஒரு வேர்டு ஒன்று இருக்குன்னு சொன்னா அவரை செலக்ட் பண்ணி அவரை வந்து நான் இந்த இடத்துக்கும் கொண்டு வரணும்ன்றத கண்ட்ரோல் சி மூலியமா நான் அங்கே கிளிக் பண்ணி கொள்றேன். சரியா? அப்ப நான் அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு தான் எனக்கு அவர் வேணும்னு நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல கேர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் வின்றதை கிளிக் பண்றேன். அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு வந்து என்ன நாங்க செஞ்சிருக்கிறோம், கண்ட்ரோல் சி வந்து காப்பி பண்றதுக்காக வேண்டி ஒரு தேவையில்ல கொஞ்சம் கண்ட்ரோல் சி வந்து இவரை இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி கொள்றோம். அப்புறம் இவரை கொண்டு வந்து இன்னைக்கு நான் கர்சரை வச்சுட்டு இந்த இடத்துல போடுறதுக்காக வேண்டி நான் யூஸ் பண்ணது என்னன்னு சொன்னா சிடிஆர்எல் கண்ட்ரோலோட பிளஸ் வி. சரியா? இப்ப இதுல நான் சொல்லி தந்த விஷயம் என்னன்னு விளைச்சா, சாதாரணமா கண்ட்ரோல் சிஏ இப்ப ஆல்ரெடி நான் வந்து நிறைய வந்து எங்களுக்கு இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா ஒரு இடத்துல உள்ளது அப்படியே கொண்டு வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல அதை போடணும்னு சொன்ன என்ன செய்யணும், அந்த இடத்துல ஒன்று போயிட்டு ஃபெஸ்டா அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் கர்சரை வச்சு. அதுக்கப்புறம் அங்கனைக்கு இந்த கண்ட்ரோல் சின்ற பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும், அவரை எந்த இடத்துல கொண்டு வரணும், இந்த இடத்துல எனக்கு வேணும் அவரை. அப்ப இந்த இடத்துல நான் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் வின்ற பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொன்னா இங்கிட்ட அவரு காப்பி ஆகுறாரு. இது கிளியரா? ஓ சார். ஆம் சார். கிளியர் சார். சரி, அடுத்து வந்து நாங்க பார்க்க போறது கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் எக்ஸ்னு சொல்றது வந்து
சரி, இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கண்ட்ரோல் வி நான் சும்மா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ரைட் பண்ணி விடுறேன். கண்ட்ரோல் வி வந்து ஒரு விஷயத்தை பேஸ்ட் பண்றதுன்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அவரை போடுறதுக்கு. கண்ட்ரோல் சின்னு சொல்றது வந்து காப்பி பண்றதுக்கு. காப்பி பண்றதுக்கு. அதே மாதிரி இப்ப நான் படிச்சு தர போறது வந்து கண்ட்ரோல் எக்ஸ். இந்த கண்ட்ரோல் எக்ஸ்ல வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு விஷயத்தை கட் பண்றதுன்னு சொன்னா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு இந்த பிஆர் அப்படின்ற இவரு தேவை இல்லை, எனக்கு இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கண்ட்ரோல் எக்ஸ கிளிக் பண்ணோனே பாருங்க, நல்ல ஸ்கிரீனை பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ கிளிக் பண்ணோனே கண்ட்ரோல் எக்ஸ கிளிக் பண்ணோனே அவர் வந்து இல்லாம ஆகிறாரு. சரியா? இப்ப பாருங்க மறுக்க என்ன செஞ்சேன்னு சொல்லி. இனி பிஆர்னு இருக்கிறாரு, அவரை நான் செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் எக்ஸ கிளிக் பண்ணா அவர் இல்லாம ஆகிறாரு. சரியா? அப்ப இத வந்து சாதாரணமா நாங்க delete கீழயும் செய்யலாமேன்னு நீங்க யோசிப்பீங்க. delete கீழ செய்யலாம், பட் எல்லாமே தனித்தனியா நாங்க delete பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரியா? delete பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டி backspace கீழயும் செய்யலாம். எல்லாம் தனித்தனியா delete பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒரு paragraph ஒரு 1000 வேர்ட்ஸ் நாங்க delete பண்ணணும்னு சொன்னா ஜஸ்ட் என்ன செய்யணும், இப்படி சொல்லி delete பண்ணி அமுக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் எக்ஸ்ன்றது வந்து நாங்க யூஸ் பண்றதுக்கு பிரதான காரணம் வந்து இப்ப delete பட்டனை வந்து நாங்க செலக்ட் பண்றது இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி delete பண்ணா எல்லாம் delete ஆகிடும். ஆனா இந்த கண்ட்ரோல் எக்ஸ வந்து நாங்க இப்படி கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணிட்டோம், அவர் எல்லாம் இல்லாம ஆகிட்டார் அங்கிட்டு இருந்து. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த பணி இடத்துல வந்து கண்ட்ரோல் எக்ஸ்ன்றத கிளிக் கிளிக் பண்ணி தான் அவரை கட் பண்ணி எடுத்து, அப்ப இந்த இடத்துல நான் அவரை கொண்டாடணும்னு சொன்னா மறுக்க கண்ட்ரோல் வியை கொண்டு எடுத்து போட்டு எடுத்து கிளிக் பண்ணேன்னு சொன்னா அந்த மேலுள்ள விஷயம் கீழேக்கு வந்துட்டாரு. அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து பேஸ்ட் பண்றாரு. ஒரு இடத்துல இருந்து கட் பண்றது வேலை கண்ட்ரோல் எக்ஸ். சரியா? அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு வந்து அவர் அங்கிட்ட இருந்து நான் இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவரை வைக்கணும்னு சொன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோல் வீன்ற மூலியமா கிளிக் பண்ணி நான் அவரோட இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டேன். சரியா? இது கிளியரா? இது கிளியரா கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. கிளியர் இல்லைன்னு சொல்ல இன்னொரு இப்ப நான் பார்த்துறேன். Clear, sir. சரி. இது மாதிரி ஷார்ட்கட் கீஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு போட்டோ இந்த மாதிரி செஞ்சு போட்டுடுறேன். அப்ப அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க என்னத்துக்கு எதுக்குன்னு சொல்லி. இன்னும் 2 ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, அதை மட்டும் சொல்லி தரேன். ஆஹ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கவர்தலை இப்படி டைப் பண்ணிட்டு போறேன். டைப் பண்ணிட்டு போக்கல எனக்கு இந்த கேன்ற இந்த வேர்ட் வேணா அப்படின்னு இந்த கேன்ற இந்த வேர்ட் வேணான்னு சொன்னா நான் என்ன செய்யறேன், delete பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இல்ல எனக்கு முதல்ல மாதிரியே வேணும் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோலோட இசட் அடிச்சிங்கன்னா அந்த கேன்ற அந்த வாக்கியமே இல்லாம போயிடும். நான் இப்ப எங்கனைக்கு இந்த தொடங்கினோ பாருங்க, அந்த வாக்கியமே இல்லாம போயிடும். இப்ப கடைசியா நான் வந்து ஹெச் கிட்ட இந்த இடத்துல நான் வந்து இருந்து அந்த வாக்கியத்தை நான் இந்த வேர்டை வந்து நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல முடிச்சிருக்கிறேன். அப்ப நான் கண்ட்ரோல் இசட்டை டைப் பண்ணேன்னு சொன்னா அண்டுன்னு சொன்னா எனக்கு பழைய இடத்துக்கே கொண்டு போ அப்படின்னா கண்ட்ரோல் இசட் அவரை கிளிக் பண்றேன். சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க பெருசா இதெல்லாம் போட்டு தலையில போட்டுக்கொள்ள தேவையில்ல. உங்களுக்கு இந்த கீபோர்ட்ஸ்ல கண்ட்ரோல்ன்ற கீ வந்து என்ன நடக்கும், கண்ட்ரோல்ன்ற கீ வந்து அவரால் என்ன செய்யலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸை வந்து நான் உன்னோட வேர்ட் டாக்குமெண்ட்ல செஞ்சுட்டு போக்குள்ள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னும் ஈஸியா வேலை வரும். சரியா? ஓகே. அடுத்து வந்து இந்த ஓல்ட் கீ. சரியா? ஓல்ட் கீன்றது வந்து இந்த ஓல்ட்
இந்த ஓல்ட் கீன்றது வந்து சாதாரணமா ஒரு எடிஷனல் கமெண்ட் ஒன்று மாதிரி சரியா? இப்ப அது வந்து ஒரு எடிஷனல் கமெண்ட். சாதாரணமா நீங்க இன்னைக்கு வந்து சும்மா ஓல்ட் கீயோட இப்ப வேணாலும் உங்கள்ட்ட லெப்டரிக்ஷன் சொன்னா ஓல்ட் கீயோட ஏஎல்டின்ற கீயோட டெப் கீயை ஓபன் பண்ணுங்க. ரெண்டையும் ஒரேடியா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணக்குள்ள பாருங்க இவ்வளவு நேரமா நான் ஓபன் வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவரு காட்டுறாரு பாருங்க. இது கிளியரா? ஓல்ட் கீல என்ன நடக்குதுன்னு சொல்லி கிளியரா அது? ஆ இப்ப சார். நாங்க என்ன இந்த Clear, இதுல sir. ஓகே இந்த விண்டோஸ்ல என்ன ஓபன் பண்ணி வச்சிருக்கோமோ அவரு அது எல்லாத்தையுமே ஓபன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு சரியா? அப்ப அதுல வந்து ஒன்று செலக்ட் பண்ணி எங்களுக்கு வேண்டியதான் நீ செஞ்சு கொள்ளலாம். ஓகே, அடுத்து வந்து நாங்க பார்க்க போறது வந்து விண்டோஸ் கீ. இந்த விண்டோஸ் கீ இந்த விண்டோஸ் கீ இந்த விண்டோஸ் கீல வந்து இதுக்கு சொல்றது இது எல்லாத்துக்குமே சொல்ற மோடிஃபயர்ஸ் கீ. இந்த விண்டோஸ் கீல வந்து சாதாரணமா எங்களுக்கு என்னமாவது ஒரு எப்போண்டையோ அப்படி இல்லாட்டி என்னத்தையாவது ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொன்னா பாருங்க இந்த விண்டோஸ் கீயை மட்டும் ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ண போல இப்படி வர நான் லாஸ்டா யூஸ் பண்ணதுகள் என் எப்ஸ் என்னென்ன இல்லை பிசில என்னென்ன சிரிக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த விண்டோஸ் கீழ காட்டுறாரு. இது கிளியரா? ஆ சார். Clear, sir. அடுத்து வந்து ஒரு முக்கியமான கீஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் கீ சரியா? ஃபங்க்ஷன் கீல வந்து நான் உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு போகல. நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இதுல என்ன ஆகுதுன்னு சொல்றேன். ஆஹ் சரி, இந்த ஃபங்க்ஷன் கீ இந்த மேல உள்ள கீஸ் இந்த ஃபங்க்ஷன் கீ ஃபங்க்ஷன் கீழ F1ன்றது F1ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா பாருங்க நான் இப்ப யூனிக் கர்சரை வச்சிருக்கிறேன். யூனிக் கர்சரை வச்சிருக்கேன். F1 கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த ரைட் சைடுல வந்து ஹெல்ப்ன்ற ஒரு டெப் ஒன்று ஓபன் ஆயிட்டாரு. இந்த இடத்துல ஒரு டெப் ஒன்று ஓபன் ஆயிட்டாரு. இது கிளியரா? இது பாத்தீங்களா? நான் F1 கீபோர்ட்ல F1 பட்டன் ஒன்று கிளிக் பண்ணோடனே இந்த ரைட் சைட்ல வந்து ஹெல்ப்ன்ற பட்டன் ஒன்று இது என்னது ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று மாதிரி சைட்ல அவர் தெரியுறாரு. F1 பட்டன்ல வந்து சாதாரணமா நாங்க யூஸ் பண்றது இந்த விண்டோஸை பொறுத்த வரைக்கும் F1 பட்டன் வந்து ஹெல்ப்புக்காக உதவிக்காக என்னமாவது F1 எனக்கு யூஸ் பண்ண தெரியாட்டி எதுக்காக வேண்டியோ அப்ப அந்த F1 பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவரை இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே இன்னைக்கு வந்து பவர் பாயிண்ட்ல போயிட்டு F1 கிளிக் பண்றேன். இங்கேயும் ஹெல்ப் டேப் ஒன்று ஓபன் ஆகிட்டாரு சரியா? இது கிளியர் தானே? F1 எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பாருங்க அதுல F1 ஹெல்ப் உள்ளுக்கு எப்படி யூஸ் பண்றது என்னென்ன சைசஸ் இருக்கு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல வந்து சொல்லி தராங்க. ஓகே, அது கிளியரா? எஸ் சார், கிளியர். அதே மாதிரி F2ன்றது ஆமா எல்லா கம்பெனி ஒண்ணும் இல்ல இந்த ஆட்டம் லெவன் மைக்கு கொஞ்சம் பண்ணுங்க. மதியா படுத்துட்டேன். ஒரு 1000 ரூபாய் தேர்தல் சரி ஒரு வண்டி ஒன்று இருக்கு. லெவன் மைக்கு கொஞ்சம் பண்ணுங்க. சரி, இந்த F2 கீன்றது வந்து ஒரு ஃபைல் ஒன்று ரீநேம் பண்ணேன். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணிட்டேன் சரியா? ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணிட்டு அதுல எனக்கு ஒரு பேரை மாத்தணும். இந்த ஃபைல்ல வந்து ஒரு நேம் ஒன்று மாத்தணும்னு சொன்னா இந்த ஃபைல்ல வந்து ஒரு நேம் ஒன்று மாத்தணும்னு சொன்னா நான் என்ன செய்றேன்? இனி நியூன்னு இருக்கு தானே? நியூன்னு இருக்கிறத எனக்கு மாத்தணும். நேம மாத்தணும்னு சொன்னா இந்த F2ன்ற கீயை பிரஸ் பண்ணோன்னு அவர் ஒட்டோவா இன்னைக்கு வந்து மாத்துறதுக்கான எங்களுக்கு வழியை தராரு. இப்ப நான் இன்னைக்கு என்ன செய்யறேன்? நியூ 01 போடுவேன். நியூல உள்ளது 01 எட் பண்ணி என்டரை கொடுக்குறேன். அவரு சேவ் ஆகிட்டாரு சரியா? அப்ப என்டர் இன்னைக்கு வந்து 2 கீ யூஸ் பண்ணிருக்கிறோம். F2ன்ற கீயும் F2ன்ற கீழ வந்து ஒரு ஃபைல்ல நேமை சேஞ்ச் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்றது. என்டர்ன்ற கீ வந்து அதை சேவ் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்றது சரியா? இது மாதிரி உங்களுக்கு F3ல வந்து சர்ச் என்னத்தையாவது சர்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி F4 வந்து ஓல்ட்டோட F4 அனுப்பி நீங்க அமைக்கினீங்கன்னு சொன்னா அந்த விண்டோ க்ளோஸ் ஆகும். ஓல்ட் பட்டனோட F4-வை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தனியாக கூட ட்ரை பண்ணி பாருங்க இதுல எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி. அதே மாதிரி F5ன்றது வந்து இப்ப நீங்க ஒரு வெப்பை வந்து ஓபன் பண்ணிட்டீங்க. குரோம் ஒன்ல போயிட்டு உங்களோட வெப் ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த F5ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரீஃப்ரெஷ் ஆகும். சரி, ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்காக வேண்டி F5 பட்டனை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி F6 பட்டன் சொல்றது அட்ரஸ்ட பார செலக்ட் பண்றதுக்காக வேண்டி. சரியா, நீங்க ஜஸ்ட் வந்து இதுகளை வந்து தலையில போட்டுக்கோங்க. நீங்க தனித்தனியா ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இது நல்லாவே விளங்கும். அடுத்து வந்து F7 சொல்றது ஸ்பெல்லிங் செக். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் இப்போ இப்படி டைப் பண்ணிட்டு போறேன். புக்குக்கு வந்து புக்குன்னு இப்படி டைப் பண்ணிட்டு F7ன்ற கீயை வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டு F7ன்ற கீயை வந்து ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணோன்னு இந்த சைட்ல பாருங்க வந்துட்டாரு ஸ்பெல்லிங் பிழை அப்படின்னு சொன்னா F7ன்ற கீ வந்து யூஸ் ஆகுறது என்னதுக்குன்னா என்னமாவது உங்களுக்கு ஸ்பெல்லிங் வேர்ட் டாக்குமெண்ட்ல ஸ்பெல்லிங் செக் பண்ணி கொள்ளணும்னா இந்த F7ன்ற கீயை வந்து யூஸ் பண்ணலாம். சரியா, அது கிளியர் தானே? அது மாதிரியான இந்த F12 வச்சுமே உங்களுக்கு வந்து F9 வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை வந்து ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி கொள்றதுக்கு, F10 வந்து ஃபுல் மெனு பார் ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி F11 வந்து ஃபுல் ஸ்க்ரீன் போடுறதுக்கு. நான் இப்போ F11 கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் எனக்கு பாப்பாயின்ல தானே இருக்கிறேன். F11 கிளிக் பண்ணுறேன். அப்படியே வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்பதான் போயிடாங்க. Luminous அதிவேக இப்போ பாருங்க, நான் யூடியூப் சேனலோட இப்படி எடுத்துட்டேன். சரியா, யூடியூப் சேனல் எடுத்து அதில் வந்து F11ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கீபோர்ட்ல எல்லாம் F11ன்ற பட்டனை கிளிக் பண்ணோடனே அவர் ஜூம் இன் ஆகுறாரு. அதே மாதிரி ESC பட்டனை கிளிக் பண்ணா அவர் வந்து ஜூம் அவுட் ஆகுறாரு. சரி, இது கிளியர் தானே? இது கிளியரா? இப்ப சொல்லி தந்த விஷயம் கிளியரா? இப்ப இதுகளை வந்து நீங்க ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு, சரி இப்ப நான் சொன்னதுகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க கட்டாயமா ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இது கிளியரா விளங்கும். சரியா, F12ன்றது வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்றதுக்காக வேண்டி. இது கிளியர் தானே? இல்ல டவுட் இருக்குதா Yes, sir. ஃபங்க்ஷன்ஸ் கீழே? ஓகே ஓகே. அப்ப இப்ப சாதாரணமா இந்த கீபோர்ட்ல எல்லாத்தையும் நாங்க படிச்சாச்சு. இதுல இன்னொரு மிஸ்ஸிங் பார்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா மிஸ்ஸிங் பார்ட் ஒன்று இருக்குன்னு என்னன்னு சொன்னா இந்த பேஜ் அப், பேஜ் டவுன், எண்ட், ஹோம், டிலீட் ஆல்ரெடி பார்ட் ஆயித்தானே, இன்சர்ட், இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேஜ் அப்னு சொல்றது வந்து ஒரு பேஜ். இப்ப நான் இந்த வேர்ட்ல இருக்கேன்னு சொன்னா பாருங்க, பேஜ் அப் பட்டனை கிளிக் பண்றேன், அவரு மேல போறாரு. அதே மாதிரி பேஜ் டவுன்ற பட்டனை கிளிக் பண்றேன், அவரை கீழே வராரு. சரியா, இந்த பேஜ் டவுன்றது ஒரு பேஜை வந்து பணியாக்குறதுக்கு மேலாக்குறதுக்காக வந்து யூஸ் பண்றது தான் இந்த பேஜ் அப் பேஜ் டவுன்ற இந்த இந்த கீ. சரியா, இது கிளியரா இது? Yes, sir. ஓகே. என்ன போரிங்கா எல்லாத்துக்கும்? சரி, இப்ப இன்னொரு இது ஒன்று தாரேன். இப்போ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும் வெப்சைட் ஒன்று நான் உங்களுக்கு இதாக்கி தரேன். அந்த வெப்சைட்ல வந்து நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது. அதுக்கு வந்து பிரிண்ட் ஸ்கிரீன், ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன்ல இந்த இதுல வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா கொஞ்சம் நேரம் அதுக்கு முன்னுக்கு இன்சர்ட். இந்த இன்சர்ட் டெப் வந்து ஒரு விஷயத்த ஓவர் ரைட் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றது. நீங்க இதெல்லாம் பெருசா தலையில போட்டுக்கொள்ள தேவையில்ல. முக்கியமா இந்த பேஜ் அப், பேஜ் டவுன், ஹோம் என்றது வந்து சில இதுகளுக்கு யூஸ் ஆகுறது. சாதாரண எண்ட்ன்றது வந்து எந்த இடத்துக்கு போறதுக்காக வேண்டி இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் எண்ட் பட்டன். அதே மாதிரி ஹோம் பட்டன். அடுத்த முக்கியமான விஷயம் உண்டு,
உங்களோட லெப்ட்ல என்னத்தையாவது ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா போன்ல எப்படி 3 பட்டனை வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுப்போமோ அதே மாதிரி லெப்ட்ல இருக்குது. லெப்ட்லயோ உங்களோட பிசிலேயோ பிரிண்ட் ஸ்கிரீன்ற பட்டன் ஒன்று இருக்குது உங்களோட கீபோர்ட்ல. சரியா? இந்த பிரிண்ட் ஸ்கிரீன் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுக்கலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப சொல்றேன். பிரிண்ட் ஸ்கிரீன்றதை நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்க, இப்படி ஒரு கர்சரோட வராரு. இப்ப நான் இவரை வந்து இப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ஷாட் படுவாரு. இப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட் அடிப்பட்டவர் எங்க இருப்பாருன்னு சொன்னா பிக்சர்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட்ல இப்ப நான் அடிச்ச ஸ்கிரீன்ஷாட் இங்க இருக்குது. சரி, இதெல்லாம் நீங்க பெருசா தலையில போட்டுக்கொள்ள தேவையில்ல. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கீஸ் மூலியமா என்ன ஆகுது அப்படின்றது மைண்ட்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து இது கொஞ்சம் பெருசா நமக்கு ஓவர்லோட் ஆகுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க பார்க்க இது ஃபுல்லா கிளியர் ஆகும். இதுக்காகட்டு நீங்க யூஸ் பண்ண போறதுகள் எல்லாம் இந்த கீஸ் தானே. அப்போ அதோட ப்ராக்டிஸ் ஆகும்போதே உங்களுக்கு இது கிளியரா விளங்கும். சரியா? சரி, அப்போ ஓவரால் நாங்க கீஸ் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்ப இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? நான் இப்ப கொஸ்டின்ஸ் கேட்டவா உங்களுக்கு சொல்ல இயலுமா? அதுக்குன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாருன்னு சொல்லி மைக் ஓப் பண்ணி நிக்காம நான் இப்ப ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்கிறேன். அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் ஜஸ்ட் இன்னொரு சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? ஆஹ் பிரியங்கா பிரியங்கா ஆமா சார். ஓகே. இதுல வந்து கண்ட்ரோல் கீ நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த சிடிஆர்எல்ன்ற கீ வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளா கண்ட்ரோல் கீ வந்து வேர்டை காப்பி பண்ண, ஓகே வேர்டை கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ண. ஓகே குட். சரி, நல்ல கண்ட்ரோல் கீல வந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து இந்த கண்ட்ரோல் கீல தான் அவரு டிபெண்ட் ஆகி இருக்கிறார். இந்த கண்ட்ரோல் கீ இல்லாம நாங்க ஷார்ட்கட் கீயோட யூஸ் பண்ண இயலாது. சரியா? சிம்பிளா இதுதான். இது நீங்க சொன்னது ஓவரால் பெர்ஃபெக்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து யாரு? பிரியா. பிரியா இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஓகே. இந்த ஷிஃப்ட் கீ வந்து என்னதுக்காக வேண்டி யூஸ் ஆகுது ஷிஃப்ட் கீ? சிம்பிள் கேபிட்டலுக்கு லெட்டர்ஸ் மாத்து சார். ஓகே குட். அதே மாதிரி இந்த கேப்ஸ் லாக் வந்து கேப்ஸ் லாக் கொஞ்சம் டவுட் சார். கேப்ஸ் லாக் என்னன்னு சொன்னா பிரியா, இப்ப நாங்க ஷிஃப்ட வந்து கேபிட்டல்ல வந்து சிம்பிளா மாத்துறோம், சிம்பிளா கேபிட்டல்ல மாத்துறது தானே யூஸ் பண்றோம். சரியா? ஆமா சார். சாதாரண ஷிஃப்ட் வந்து யூஸ் பண்றது, ஷிஃப்டோட வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்றது வந்து ஒரு கேபிட்டல் பண்றதுக்கு. அப்ப நாங்க அதை வந்து தனித்தனி எழுத்தாத்தான் நாங்க வந்து அதை கேபிட்டல் பண்ணணும். ஷிஃப்டோட நாங்க அந்த கீயை யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். அதே நாங்க கேப்ஸ் லாக் யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, கேப்ஸ் லாக் ஒரு தடவை நாங்க கிளிக் பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் ஃபுல்லாவே கேபிட்டல் லெட்டர்ல தான் வருவாரு. சரியா? இது கிளியர்? சரி சார். நான் எஸ். சொல்லிட்டேன் கிளியரா? ஐயோ, இப்ப சொல்லுங்க பாப்போம் கேப்ஸ் லாக் என்னது யூஸ் பண்றது. ஃபுல்லாவே கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு மாத்துறதுக்காக. ஓகே. அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் இதுக்காண்டு போதும், இதுக்காண்டு சிம்பிள் லெட்டர்ஸ் வேணும், இல்லாட்டி நார்மலா இருக்கிற மாதிரி வேணும்னு சொன்னா அந்த கேப்ஸ் லாக் டீம் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து நார்மல் ஆகிடும், நார்மல் கீபோர்டா ஆகிடும். ஓகேயா? இந்த விண்டோஸ் கீ என்னதுக்கு யூஸ் பண்ணற? நம்ம யூஸ் பண்ணக்குள்ள விண்டோஸ் நம்ம வேற ஏதாவது விண்டோஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு எபிசோட வந்து எடுக்கிறதுக்காக தேடி இருக்கிறதுக்காக வேண்டி அதை யூஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி இந்த எஸ்கேப் கீ வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றோம்? இதுக்கு எஸ்கேப் இஎஸ்சின்ற இந்த கீ வீடியோ விளங்குறது தானே உங்களுக்கு? அது ஓகே. வந்து எஸ்கேப் கீ யூஸ் பண்றதுக்கு என்னதுக்குன்னு சொன்னா
இப்ப நாங்க என்னத்தையாவது ஒரு ஃபுல் ஸ்கிரீன் போட்டு பார்த்தோம்னு வைங்களேன், இப்ப யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து ஃபுல் ஸ்கிரீன் போட்டு பார்க்குறோம். அப்ப அதை வந்து நாங்க மவுஸ்ல போயிட்டு கேன்சல் பண்ணிதாக தேவையில்ல, உங்களோட கீபோர்ட்ல இஎஸ்சின்ற கீயை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அவர் வந்து வெளியேறிடுவாரு. எஸ்கேப்ன்றது இஎஸ்சி கீபோர்ட்ன்றது வெளியேற்றுவதுன்றது அர்த்தத்தை குறிக்கிற கீ ஒன்று. சரியா? அது கிளியரா இவரு? ஓகே. ஓகே. அடுத்து நான் இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு கேள்வி உண்டு. டிலீட்டும் பேக்ஸ்பேஸும் யூஸ் பண்றதுக்கான ஒற்றுமை என்ன, அதில் உள்ள வேறுபாடுகள் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. பேக்ஸ்பேஸும் டிலீட்டும் என்னத்துக்கு யூஸ் பண்றது, குயிக்கா சொல்லுங்க சார். ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி. சார் நம்மளோட ஒரு வேலை மட்டும் ஒரு சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் கிளியராக்கி அதை யூஸ் பண்ணலாம். எனக்கு கிளியர் விலங்கல்ல, சொல்லுங்களேன் இன்னொட்டி. ஸ்பேஸ் வந்து நமக்கு நம்ம ஒரு வாக்கியம் வாங்கினா அந்த பக்கத்துல ஒரு லெட்டர்ஸ் தேவையில்லைன்னு சொன்னா அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. டிலீட் இப்போ வந்து நம்மளோட அந்த சம்பூர்ணமா அந்த வேலையே தேவையில்லைன்னு சொன்னா அது ஓகே. 100% ஆன்சர் இல்ல, ஓரளவு இது இன்னொரு டீம் நான் அதை சொல்றேன். வேற யாரும் பிரியாங்கா? டிலீட்னா ஃபுல்லா ஃபைலே delete பண்றது சார். பேக்ஸ்பேஸ்னா ஒரு லெட்டர்ல டெக்ஸ்ட்டை மட்டும் delete பண்ணுது சார். சரி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன், பேக்ஸ்பேஸுக்கும் டிலீட்டுக்கும். யாரும் இன்னொருத்தர் மிஸ் ஆகல. பிரியாவா? பிரியா தானே இப்ப சொன்னீங்கன்னா? பிரியாங்கா சொல்லுங்க பாப்பா. தெரியல சார். அட பாவி. சரி, அப்பயே கேட்க இல்ல, வேண்டியது. அவங்க சொன்ன மீனிங் மட்டும் தெரியும், பட் நீங்க சொன்ன டிஃபரெண்ட் தெரியல. ஓகே, இன்னொரு டைப் அதை சொல்லித்தாரேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து நான் பிரியான்னு டைப் பண்ணியிருக்கிறேன். சரியா? கொஞ்சம் நேரம் அதை டிலீட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் டிலீட் பண்ண தேவை தானே. இப்ப நான் இப்ப எங்கிட்ட வந்து பிரியான்ற ஒரு வேர்ட் ஒன்று நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், இங்கே ஏ கிட்ட இல்லை, இந்த இனி பி கிட்ட, பிக்கு அடுத்து நான் கர்சரை வைக்கிறேன். கர்சர்னு சொல்றது எங்க மவுஸ் பாயிண்ட்டை அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே வச்சிருக்கிறேன் கர்சரை. இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. பி பிக்கு பேக் ஸ்பேஸை நான் கிளிக் பண்றேன். பி கிட்ட தான் கர்சர் இருக்குது. அங்கனைக்கு பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணா அது பி டிலீட் ஆகுறாரு. அப்படின்னு சொன்னா பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணேன்னு சொன்னா இடது பக்கம் உள்ளவரை டிலீட் ஆகுறாரு. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னாவது, பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணேன்னு சொன்னா அவர் கர்சர் இருக்கிற இடத்துல இருந்து இடது பக்கத்துல உள்ளவரு டிலீட் ஆகுறாரு. சரியா? அதை நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இதே நான் டிலீட் கீயை கிளிக் பண்றேன் பாருங்க. சரியா? அதே மாதிரி அதே பி கிட்டே தான் கர்சரை வச்சிருக்கிறேன். இதே டிலீட் கீயை நான் பிரஸ் பண்றேன் பாருங்க. ஆர் டிலீட் ஆகிட்டாரு. அப்ப என்ன, இவரு டிலீட் கீ வந்து கர்சர்ல வலது பக்கம் உள்ளவரை டிலீட் பண்றாரு. சரியா? இது கிளியரா? இப்ப விளங்கிச்சா? பேக் ஸ்பேஸ் விளங்கிடுச்சு டிலீட்டுக்கும் உள்ள டிஃபரண்ட் மூணு பேத்துக்கும் விளங்கிச்சா? கிளியரா? clear சார். ஓகே. 11 கிளியரா? இன்னொரு டிப் சொல்லி தரவா? இல்லை சார். கிளியரா? 11 நீங்க பேச விளங்கல எனக்கு. கிளியர் தானே அது? ஓகே சார். ஓகே. சரி, அப்ப கீபோர்டுன்ற ஃபுல் பாடம் இன்னைக்கு முடிஞ்சு. எல்லாரும் பாடத்தை கவனிச்சிருக்கீங்க, கொஷின்ஸ் எல்லாம் சரியா சொன்னீங்க. கொஞ்சம் அப்படி இருக்கொள்ள தான் எனக்கும் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டா போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட கிளாஸஸ் பேசிக் மட்டுமே போகாது, அதோட அட்வான்ஸாகவும் போகணும்னு சொல்லியிருந்தேன் தானே. அப்ப அதுக்காக வேண்டி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று தாரேன். சரியா? ஒரு வெப்சைட் ஒன்று தாரேன். இப்ப நீங்க இதுக்காகட்டு ஃபியூச்சர்ல வந்து போக்கல, இந்த கிளாஸ் முடிஞ்சு போக்கல எல்லாத்தோடய ஃபைட் பண்ற மாதிரி ஈக்குவலா போகணும் ப்ரோ லெவல்ல. அப்ப அது மாதிரி போறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை வந்து நான் தாரேன். அந்த வெப்சைட் நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த typing.com. சரியா? இந்த typing.com.
எல்லாரும் கட்டாயம் நோட் புக் ஒன்று மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க தானே? நோட் புக்கும் பேனாவும் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆம் சார். ஓகே, அதுல வந்து typing.com நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சரி, உங்களுக்கு இப்போ சாட்டர்டே சண்டேஸ் தானே கிளாஸ் போகுது. அப்போ அந்த 5 டேஸ்க்குள்ள வந்து நீங்கள் மற்ற பேலன்ஸ் இருக்கிற 5 டேஸில் வந்து கட்டாயமாக இந்த வந்து இந்த நான் தந்த வெப்சைட்டை வந்து கட்டாயமாக டெய்லி ட்ரைன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து வேற லெவலில் உங்களோட டைப்பிங்கை வந்து இவரை கொண்டு போங்க அப்படின்னா செஞ்சு தருவார். இப்போ பாருங்க, typing.comனு நான் உங்களுக்கு வந்து ஃபெஸ்ட்ல பார்க்க டைப் பண்ணி எடுக்கிறேன். இப்ப இது ஓபன் பண்ண மாதிரி எப்படின்னு விளங்கிச்சா? நான் இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓபன் பண்றேன். இது சாதாரண எல்லாத்துக்கும் தெரியுமா? இல்லாட்டி இதையும் சொல்லி தரவா? தெரியும் சார். ஓகே, லவனுக்கு தெரியுமா? நிரு நிரு பிரியங்காவா? தெரியும் சார். ஓகே, பிரியா, லவன். ஓ சார் தெரியும். ஓகே, சரி. இப்போ நான் என்ன செய்றேன், இந்த வெப்சைட்ல வந்து டைப்பிங்ல கிளிக் பண்ணி typing.comனு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தோன்னே இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வருது. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்டார்ட் டைப்பிங் டுடே ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இவரை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் டைப்பிங் டுடேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? கிளிக் பண்ணதுக்கு பிறகு அவரு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று காட்டுவாரு. இப்போ இனி பாருங்க, பிகினர்னு சொல்லி இருக்குது. அவரை ஃபர்ஸ்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்மீடியட் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே போறீங்க. அப்ப இன்னைக்கு வந்து பிகினர்ன்றத கிளிக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கெட்டிங் ஸ்டார்ட் சொல்லி இருக்குது. அப்ப இன்னைக்கு எல்லோ கலர் பட்டன் ஒன்று காத்துது. இவரை கிளிக் பண்ணுங்க. இந்த கெட்டிங் ஸ்டார்ட்ல இந்த ஒன்னாவது வந்து எல்லோ கலர்ல இருக்கிறத கிளிக் பண்ணோன்னு பாருங்க, கீபோர்ட்ல வந்து இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு அந்த வீடியோவில். அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு பிறகு தான் என்ன கண்டினியூ பட்டன் கிளிக் ஆகும். அவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னா இப்போ பாருங்க, கீபோர்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லி தர மாதிரி இருந்துச்சு. கீபோர்டை வந்து கட்டாயமா யூஸ் பண்ணக்குள்ள இவர் கை வச்சுக்கிறாரு பாருங்க. இதே ஆங்கிள் தான் கீபோர்டை யூஸ் பண்ணணும். ஒத்த கையில வந்து கீபோர்டை கட்டாயமா ஹேண்டில் பண்ணாதீங்க. நீங்க இப்ப பழகுறதுனால இப்பையில இருந்து 2 கையிலயுமே நீங்க கீபோர்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? கீபோர்டை யூஸ் பண்ண எப்படின்னு சொன்னா ASDF அது ஒரு சைட்லயும், அப்படின்னு சொன்ன ASDF உள்ள அந்த கீ சைடு எல்லாம் ஒரு சைட்லயும், அதே மாதிரி JKL அப்படி அந்த சைட்ல உள்ள கீஸ் எல்லாம் மற்ற கையில நீங்க ஹேண்டில் பண்ணணும். கட்டாயமா நீங்க கீஸ் டைப் பண்ண போல இது மாதிரி டைப் பண்ணுங்க. இப்ப அவர் சொல்றாரு டைப் த ஜே கீ. சரியா? டைப் த ஜே கீ. இப்ப நான் என்ன செய்யறேன், அவர் அன்னைக்கு சொல்லி இருக்கிற மாதிரியே அதே லெட்டரை அதே விரல்ல நான் டைப் பண்றேன். சரியா? டைப் பண்ணிட்டேன். ஓகே, யூ அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு யூ ஃபவுண்ட் இட். ஜே கிளிக் பண்ணிட்டீங்க. இப்ப என்டரை பண்ணுங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், மறுக்க என்டரை கிளிக் பண்றேன். மறுக்க அப்புறம் என்ன சொல்றாரு, மறுக்க அவர் வந்து இப்படி தண்டாரு. இப்ப இன்னைக்குள்ள ஜேஏ இப்ப பாருங்க, இன்னொரு ஜே அவரு டைப் பண்ண சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், மறுக்க ஜே டைப் பண்றேன், இன்னொரு தடவை டைப் பண்றேன். அப்ப அப்படி ஜே டைப் பண்ண அவர் சரின்ற மார்க் அன்னைக்கு விழுவுறாரு. பாருங்க, ஜே நான் சரியா டைப் பண்ணேன்னு சொன்னா கிரீன் கலர் ஆகுறாரு. அதே நான் ரோங்க டைப் பண்ணேன்னு சொன்னா ரெட் கலர் அப்படின்னு காட்டுறாரு. அப்ப நீங்க அதை வந்து டைப் பண்ணக்குள்ள ஜே அப்படின்னு டைப் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி இப்ப அப்படி டைப் பண்ணிட்டு சரி, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்ப நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட், நெக்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல். சரி, செகண்ட் லெவல்ல பாருங்க, இங்கிட்ட போயிட்டு இப்ப கீயை வந்து டைப் பண்ண சொல்றாங்க. கீயை டைப் பண்ணிட்டேன். அப்புறம் என்டரை கொடுக்க சொல்றாங்க. என்டரை கொடுத்தாச்சு. என்டரை கொடுத்துட்டு இப்ப மறுக்க அதே மாதிரி தான் கடைசியா பாருங்க, இப்ப நடுவுல ஜே ஒன்று விடுறாரு. இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க எஃப் கொடுக்குறேன், இல்ல ஜே, மறுக்க எஃப், மறுக்க ஜே. அதே மாதிரி இப்படி டைப் பண்ண சொல்றாரு. இப்ப 2வது லெவலும் முடிஞ்சு. இதே மாதிரி நீங்க இதை கண்டினியூ பண்ணிட்டே போக அவர் நியூ டாஸ்கா தருவாரு.
இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அவரு வந்து ஒட்டோவா உங்களை மாஸ்டர் லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவார். இவர் வந்து ப்ரோல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு வச்சுமே இவர் டைப்பிங் ப்ராக்டிஸ இந்த வெப்சைட் மூலியமா நீங்க படிச்சு கொள்ளலாம். சரியா? அதனால இதை கட்டாயமா செஞ்சு பாருங்க. நான் இப்போ ஃபுல்லா இதை சொல்லி தரல. அடுத்து வந்து சின்ன ஒரு என்னது வேர்ட்ல வந்து உங்களுக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஒன்று மட்டும் கொடுத்துடுறேன். அதோட இந்த கிளாஸை முடிச்சிருவோம். சரியா? இப்ப நான் இதுல சொல்லி தந்த விஷயங்கள் விளங்கிச்சா? டைப்பிங் லெசன்ல typing.com இது கிளியரா? ஓகே. எஸ். இதை கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வெப்சைட்டும் இருக்கு, அதையும் சொல்லித்தரேன். அதை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லா வந்து இதாக்கல, சும்மா நீங்க டைப் பண்ணி பாருங்க. அதுல வந்து அதுவும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் உள்ளதுதான். அதோட நேம் வந்து நீங்க எப்படி டைப் பண்ணணும்னு சொன்னா typing.com and 10fastfingers.com. சரியா? இதை நான் ரெண்டையுமே குரூப்புக்கு போடுறேன். நீங்க அப்புறம் சரி ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. குரூப்புக்கு வந்துச்சு தானே? ஓ சார். சரி, இப்ப அதையும் நான் ஒரு சும்மா இன்டர்ஃபேஸ் ஒன்று காட்டுறேன், எப்படி இருக்குங்க இது உட்காதுன்னு சொல்லி. இது வந்தோடனே இப்படிதான் இருக்குது பாருங்க. பின்ன டைப்பிங் டெஸ்ட்னு கொடுத்தோம்னு சொன்னா இதை கொடுத்தோடனே இதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி டைப் பண்ணீங்க, எவ்வளவு நேரத்துல 60 செகண்ட்ல எவ்வளவு குயிக்கா டைப் பண்ணீங்கன்றதை பாக்குறதுக்காக வேண்டி அவர் ஒரு டைப்பிங் டெஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. சரியா? நீங்க இப்ப ஃபெஸ்டா வந்து ஒரு ஒரு கேம் ஒன்று மாதிரி தான் இது. ஆனா இந்த கேம் வந்து எஜுகேஷனல் கேம். சரியா? படிப்பு சம்பந்தப்பட்டமான கேம் மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் போகும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஃப்ரீயா இருக்கோல டைப்பிங் டெஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபெஸ்டா நீங்க பிகினர் தானே, அப்ப நீங்க ஒரு வேர்ட் ஒன்று கிளிக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுதுன்றதை இதுல சாதாரணமா பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல டைப் பண்ணி பாருங்க எவ்வளவு குயிக்கா நீங்க டைப் பண்றீங்கன்னு சொல்லி. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்க எவ்வளவு குயிக்கா முன்னை விட இப்ப எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்கன்னு அதுல வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அதனால அதை கட்டாயம் பாருங்க. அதே மாதிரி இனி காம்படிஷன்ல ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. காம்படிஷன் பட்டன்ல நியூ காம்படிஷனை கிளிக் பண்ணி அதுக்கு லொகின் ஆகணும். லொகின் ஆகி நீங்க அதுல வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. அது ஜொலியா இருக்கும். ஒரு கேம் ஒன்று மாதிரி தான். சரியா? அப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு டைப்பிங் டைப்பிங் சம்பந்தமான உங்களோட கீபோர்டு வந்து இன்னைக்கு டோட்டல் கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரியா? இப்ப இதுகள்ல உங்களுக்கு கீபோர்ட் சம்பந்தமா இது என்னமோ டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். சரி. F1 F2 ಅಲ್ಲ F1 F2வா? 11 F1 F2வா? F1 எனக்கு விளங்கல, கிளியரா விளங்கல. F1 F2 ஓகே, F1 F2. இப்ப நான் இப்படியே வச்சுக்கிட்டு F1 பட்டனை கிளிக் பண்றேன். சரியா? சும்மா இப்படி டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். F1 பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுறாருன்னு சொன்னா நீங்க இந்த F1 பட்டனை கீபோர்ட்ல நீங்க விண்டோஸ் தான் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா F1 பட்டனை கிளிக் பண்ணோன்னு நீங்க என்னமாவது எப்போண்டு யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அவங்களோட ஹெல்ப் சென்டர்ல இருந்து அவங்க ஹெல்ப்கான ஒரு உதவி, சாதாரண இப்ப சொல்லுவோமே, நீங்க இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்க இதை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரியான இதை யார்கிட்ட கேட்கறவன்னு தெரியாம இருக்கோல இந்த F1 பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணி இப்ப இன்னைக்கு சொல்லுவோமே ஹவு டு டிலீட்னு கேட்கிறேன். சரியா? ஹவு டு டிலீட் அது விலகத்தானே உங்க ஸ்கிரீன் நான் இந்த இடத்துல டைப் பண்றேன்னு இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். சரியா? விளங்குதா ஸ்கிரீன்? ஹோம் சார் ஓகே, இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். இப்ப நான் வந்து சும்மா விவரத்தை சொல்றேன். ஹவு டு டிலீட் அப்படின்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்க இவர் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் செட் ஒன்று தராரு.
delete a file, delete a table, delete a blank page அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் delete a blank page அப்படின்னா வெற்று பேஜ் ஒன்று delete பண்ணணும் அப்படின்னா அப்ப அவரு வந்து இனி பாருங்க அவர் இங்கிலீஷ்ல வந்து அவர் சொல்றாரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓட 8 கிளிக் பண்ணுங்க அப்ப அதுல வந்து மார்க் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி செலக்ட் த பேராகிராஃப் மார்க் அது அப்படி செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப இது மாதிரியான டிப் இவரு போட்டு தந்திருக்கிறாரு சரியா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்த செய்ய இல்லாம உதவி கேட்கிறோம் உதவிக்காக நிக்கிறோம்னு சொன்னா F100 பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எந்த நான் நினைக்கிறேன் ப்ரௌசர்லயும் அது ஒர்க் ஆகும் ப்ரௌசர்ல நாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் சரி இப்போ நான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி F1 பட்டனை கிளிக் பண்றேன்னு பாருங்க ஹெல்ப் சென்டருக்கு போவாரு சப்போர்ட் சென்டர் அவரோட சப்போர்ட் சென்டருக்கு போறாரு பாருங்க கூகுள் குரோம் ஹெல்ப் நீங்க என்ன இதா இருந்தாலும் எங்கேயாவது உங்களுடைய சாஃப்ட்வேர் என்னத்தையாவது ஓப்பன் பண்ணி சரி இல்லாட்டி ப்ரௌசர்ல சரி இருக்கீங்கன்னு சொன்னா இந்த F1 பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்கான ஒரு உதவிக்கான ஒரு இது விஷயம் வந்து அவர் தருவாராங்க சரியா F1ல அதுதான் நடக்கிறது அதே மாதிரி F2 பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபைல் ஒண்ணு இப்ப இப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது நினைக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்ல வந்து நான் இந்த நியூ ஒன் சரி இது விளங்குதா உங்களுக்கு இதுல இந்த நியூ ஒன் இந்த இடத்துல உள்ளது வந்து இவரை வந்து நான் ரீநேம் பண்ண போறேன்னு சொன்னா நேமை சேஞ்ச் பண்ண போறேன் இந்த நியூ ஒன்ல உள்ளவரை வந்து எனக்கு நியூ ட்ரெயின் வேணும் இதுல நம்பர் கடைசி உள்ளவரை 3ன்றவரை மாத்தணும் அப்ப நான் என்ன செய்யறேன் இவரை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு F2ன்றதை கிளிக் பண்றேன் பாருங்க கிளிக் பண்ணோடனே அவர் இப்படி ஒன்று வந்துருவாரு அப்புறம் நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு வந்து ட்ரீ அன்னைக்கு பெக் ஸ்பேஸ் அமைக்கி அந்த ஒன்னை டிலீட் பண்ணிட்டு இன்னைக்கு ட்ரீ எட் பண்ணி என்டர் கொடுத்தோடனே அவர் ஆட்டோ ரீநேம் ஆகிறாரு இது கிளியரா கிளியர் ஆயிட்டேன் கிளியர் அப்ப கீபோர்ட்ல எல்லாம் இப்ப இஷ்யூஸ் இல்லையே இப்ப அப்ப எல்லாரும் ப்ரோ லெவல்ல இருக்கீங்க அப்படியா அப்படித்தானே ஓகே அடுத்து வந்து வேர்ட் டாக்குமெண்ட் இன்னைக்கு பார்ப்போமா இல்ல நாளைக்கு மார்னிங் பார்ப்போமா சரி இன்னைக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வரையும் இல்லையே அதனால இன்னைக்கு கிளாஸ வந்து கீபோர்டோட நாங்க ஒர்க் பண்ணோம் சரியா கீபோர்டோட ஒர்க் பண்ணுவோம் நாளைக்கு மார்னிங் வந்து 9 AM கிளாஸ் இருக்குது நாளைக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட் சம்பந்தமா நாங்க படிப்போம் சரியா இப்ப எல்லாரும் கட்டாயமா 9 AM இல்ல கட்டாயமா 8:55க்கு சரி வந்து ஜாயின் ஆகுங்க இன்னைக்குமே ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ணி பிரியங்கா மட்டும்தான் வந்துருந்தாங்க டைமுக்கு மற்றவங்களே 2 பேர் தான் வந்திருந்தீங்க மற்ற 3 பேரும் இல்லை அப்ப கட்டாயமா 8:55க்கு மாதிரி சரி கொஞ்சம் வந்து அந்த டைம்ல ரெடியா இருங்க 9க்கு மாதிரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு மார்னிங் அதோட சரி என்ன சொல்ல நினைச்சு மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இப்ப சாதாரண இந்த வெஜ்ஜில வந்து எங்களுக்கு 36 பேர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிறாங்க அப்ப அந்த 36 பேர்லயும் ஒரு சில அப்படின்னு சொன்னா பேசிக்ஸ்ல இருந்து போகணும்னு சொன்னவங்க இருக்கிறாங்களே அவங்கள மட்டும் ஒரு குரூப் 2 குரூப்புக்கு நான் பிரிச்சு அப்படித்தான் செஞ்சேன் சரி 2 குரூப் பிரிச்சு தான் நான் செஞ்சேன் அப்ப அதுலயும் 2 குரூப்புக்கு பிரிச்சு செஞ்ச காரணம் அந்த 8 பேருக்கு இருந்தாலும் சரியா அந்த மெசேஜஸ் போயிட்டு சேரணும் அவங்க வந்து அப்ப டவுட்ஸ் வந்து நிறைய 30 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா டவுட்ஸ் கேட்கலாம் கூச்சப்படுவாங்க அது மட்டும் இல்லாம எனக்கும் தெரியாம போகும் சம்டைம் உங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்கிற விளைச்சல் இல்லையாண்டு அவங்க தனித்தனியா எனக்கு கேட்கறதுக்கு டைம் போகும் அதனால என்கிட்ட இப்படி நான் வந்து டைம் பிரிச்சு இப்படி டைமர் செட் பண்ணி நான் செய்யறேன் அதனால அந்த டைமுக்கு கட்டாயமா கிளாஸ்க்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன்னு வாங்க அப்பதான் இதுக்கு அவங்ககிட்டும் சரியான டைமுக்கு நாங்க வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் எனக்கும் போர் ஆகாது ஏன்னு சொன்னா சம்டைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னா எனக்கும் போர் ஆகிடும் எனக்கும் மணியான எல்லாத்தோடய 35 பேரோடய ஒரேடியா கிளாஸ் போட்டு செய்யறீங்க மாதிரி ஒரு ஃபீலும் ஆகும் அதனால கட்டாயமா எப்படி செய்யாம 8 பேரும் இருந்தீங்கன்னா 8 பேருமே கட்டாயமா சாரி 6 பேர் தானே உங்க குரூப்ல 6 பேருமே கட்டாயமா கிளாஸ்ல ஜாயின் ஆகும் சரியா ஓகே